ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி தக்காளியும் கருப்பு உளுந்து வச்சு ஒரு கார சட்னி பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. இது கண்டிப்பாக தேங்காயும் இதையும் வச்சு செய்யும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி இட்லி அவிக்கும் போதே ஒரு தட்டில் லேசாக இட்லி வெந்த ஒரு கேப்பில் வச்சுட்டேன் நான். இது லேசாக ஆவியில் வெந்த தக்காளி. அப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 4 தேங்காய் துண்டு, ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், ஒரு 2.5 டீஸ்பூன் கருப்பு உளுந்து. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஐட்டம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த உளுத்தம்பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும், வறுபடட்டும். உளுந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க. நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க, ரொம்ப தீயை விட்டுறாதீங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுலேயே கருவேப்பிலை நான் காட்ட மறந்துட்டேன். நாங்கள் இஞ்சி துண்டு இதிலே போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 5 இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி ஃப்ளேவரில் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூலுக்கு போகிற நேரம் பசங்களுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி அவிக்கும்போது இந்த தக்காளியை வேக வச்சிட்டோம்னா இது மட்டும்தான் நமக்கு செய்ய வேண்டிய வேலை. இதுலேயே இந்த தக்காளியை கொட்டிக்கலாம். ஏற்கனவே தக்காளி தான், அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு அப்படியே கலந்துக்கலாம். இதுலேயே நான் இன்றைக்கி புளி வைக்கல, தக்காளி நிறைய இருக்கிறதுனால புளி வைக்கல, அப்படியே வச்சு அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினோடனே அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். இதுலேயே உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஜாரில் போட்டுக்கலாம். முதல்ல தேங்காவை தாங்க ஃபஸ்ட்டு துருவிக்கணும். அதை நான் காட்டல, தக்காளி போடுறத மட்டும் காமிச்சிட்டேன். துருவிட்டு இப்போ இதை துருவில் எடுத்து அந்த பெரிய ஜாரில் போட்டு ஒன்றா அரைச்சிடலாம். இப்போ இதில் தேங்காய் துருவில் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டிப்போம். அவ்வளோதான், அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுப்போம். இதிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரியட்டும். அவ்வளோதாங்க, தாளித்து போட்டாச்சுங்க. நீங்களும் அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு உளுந்தில் செய்திருக்கேன் நான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.